பொதுவான ரெண்டு தலைவரை பத்தி நான் சொல்லிடுறேன். எப்பவுமே நம்ம ஊர்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பேயை பார்த்தா பயம், மிருகங்களை பார்த்தா பயம்னு சொல்லி. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் புத்திசாலிகளை பார்த்தா பயம். அதுல ஒண்ணு பெரியார், டாக்டர் அம்பேத்கர். இந்த ரெண்டு பேரை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம். அந்த ரெண்டு புத்திசாலியை சேர்ந்து கொள்கை தலைவரா எங்க தமிழக வெற்றிக்காரரை நியமிச்சிருக்கோம். அவங்களோட கொள்கையில கடைபிடிக்கிற ஒரே தமிழக கட்சி தமிழக வெற்றிக்காக மட்டும்தான். ஒரு சில விஷயம் மட்டும் உங்ககிட்ட இப்ப நான் சொல்லிடுறேன். 2027 ஒரு மாற்றம் வரணும். அதுக்கு கொஞ்சம் எல்லாரும் ஒத்துழைப்பு ரொம்ப தேவை. இந்த ஊராட்சியில அது குறிப்பா இந்த பாரிவாக்கம், பாலாடு தோட்டம், இந்த சரௌண்டிங்ல நம்ம தளபதி விஜய் மக்கள் இயக்கமா ஸ்டார்ட் பண்ணலாம்னு பண்ணும்போது ஏகப்பட்ட எதிர்ப்பு எல்லாருக்குமே, எல்லா இடத்துல இருந்துமே எப்படி நீங்க பண்ணலாம், இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க எதிர்த்ததுனால தெரியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடமும் தமிழக வெற்றிக்காக மட்டும்தான். ஏன்னா நீங்க ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எதிர்ப்பு ரொம்ப வந்திருக்கும். ஒரு படத்துல யாரா இவங்கன்ற மாதிரி எல்லா வீட்டுல இருந்து ஒரு ஆள் வரும், யாரும் எதிர்க்க முடியல. மற்ற கட்சியால பயப்படுறாங்க. இப்ப எல்லாருமே மறைமுகமா நிறைய எதிர்ப்பு உங்களுக்கு இன்னும் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா பயப்பட தேவையில்லை எல்லாருமே. ஏன்னா ஒரு வீட்லயுமே தமிழக வெற்றிக்கிற கட்சி ஆளுங்க இப்போ வந்துட்டாங்க, இந்த டைம்ல வந்துட்டாங்க. ஒரு காலத்துல ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், பாரிவாட்டில் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்களா, பாலாடு தோட்டத்தில் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி. ஆனா இப்ப ஏடிஎம்கே டிஎம்கே நம்ம கூட்டம் அதிகமா இருக்கு இந்த பஞ்சாயத்துல. ஒரு 5 வருஷம் முன்னாடி 4 வருஷம் இருக்கும். இந்த கூட்டம் இதோடு நிக்க கூடாது, இன்னும் அதிகமாகணும். அதுக்கு உங்க எல்லாரும் கையில தான் இருக்கு. எல்லாம் சேர்த்து அரவணைங்க, எல்லாரும் கட்சிகளை கொண்டு வாங்க. ஒரே ஒரு விஷயம் தான், 2026 வெளியேந்து பாருங்க. இப்ப கேட்க சொல்லலாம், இவங்க இப்படிதான் சொல்லிக்கிறாங்க சொல்லி. ஆனா 2027 மாற்றம் வரணும். அதுக்கு முழு ஒத்துழைப்பு தேவை. இதை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் கைத்தட்டல் மூலமா நன்றியை சொல்லிடலாம்.